தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 31 டிசம்பர் 2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போலேருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வீடியோ வேணால் நம்ம சேனலில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் 6 ஜான்வரியிலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப குயிக்காகவே எல்லாமே வரதுனால உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே 12-13 ஜானில் வந்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஹெச்எஃப்எல், அதாவது எல்ஐசியோட ஹவுசிங் ஃபைனான்ஸ் லோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்கள எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு அப்ரெண்டிஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த டைம் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதாகவும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அப்ரெண்டிஷிப் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு டோட்டலாக 250 வேக்கன்சிங்க. இதற்கான பீரியடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஷிப் வந்து அடுத்த மாதம் ஜனவரி 15லேயே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னொரு 15-20 நாட்குள்ளேயே உங்களுக்கு எல்லா ரிசல்ட்ஸும் வந்து 15ஆம் தேதி அப்ரெண்டிஷிப்பை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதற்கான மந்த்லி ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 15,000 வரைக்கும் இருக்குங்க. எப்படி இந்த 9 to 15,000 அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அவங்க சிட்டி வைஸாக கேட்டகிரியில் ஸ்டைஃபண்டை கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்காங்க. கேட்டகிரி 1ல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ஸ்டைஃபண்டும், கேட்டகிரி 2 சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 12,000 ஸ்டைஃபண்டும், கேட்டகிரி 3 சிட்டியில் இருக்கீங்கன்னா 9,000 ஸ்டைஃபண்டும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக மொத்தம் 250 வேக்கன்சி தான் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கரூர், தேனி, திருவண்ணாமலை, திருச்சி இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த சிட்டி கேட்டகிரி. இப்போ நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கேட்டகிரி 1ல் வருவீங்க, உங்களுக்கு 15,000 சேலரி இருக்கும். இதுவே நீங்கள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாஸ்னால் உங்களுக்கு கேட்டகிரி 2ல் கொடுக்குறாங்க, உங்களுக்கு 12,000 ஸ்டைஃபண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் தேனி, காஞ்சிபுரம், கரூர், திருவண்ணாமலைக்கு இதுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 9,000 ஸ்டைஃபண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷனுங்க, எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஏப்ரல் 2020க்கு முன்னாடி உங்களோட டிகிரியை முடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் லிமிட்டுமே 20லேருந்து 25 வயசுக்குள்ளே தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நாட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணணுங்க. என்ரோல் பண்ணிட்டு அந்த என்ரோல்மெண்ட் ஐடி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ அந்த லிங்க்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிஎஃப்எஸ்ஐயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஃபீஸுமே இருக்குங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 944 ரூபா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகிரிட்டையும், 708 ரூபா வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸையும் வாங்குறாங்க. ஸோ இந்த ஃபீஸையுமே நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணிக்கணும். அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிஎஃப்எஸ்ஐ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ரெகுலராக பேங்கிங்கில் கேட்குற மாதிரி குவான்டிட்டிவ், ரீசனிங்கு, டிஜிட்டல் லிட்ரஸி, கம்ப்யூட்டர் லிட்ரஸி, இங்கிலீஷ்லேருந்து கேட்குறாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் ஹோம்லே, அதாவது உங்கள் வீட்டிலே எழுதலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டிலே எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஃப்ரண்ட் கேமரா இருக்கக்கூடிய நல்ல கம்ப்யூட்டர்லையோ நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எழுதிக்கலாம். ஸோ இதாங்க இந்த எல்ஐசி ஹெச்எஃப்எலோட அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸு. இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க்கு, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.